Good morning students. இன்னைக்கு நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸ்பியரோட ஜென்ரல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதை வச்சுட்டு இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஸ்பியரோட வால்யூம்னா நமக்கு என்ன தெரியும், 4/3 பை ஏ கியூப்னு தெரியும். இதை ட்ரிபிள் இன்டெக்ரல் மூலியமாக நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் மூலியமாக அப்படின்னு சொல்லும்போது எப்படி லாஸ்ட்டு இதில் வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ ஃபஸ்ட்டு ஆக்டென்ட், ஸ்பியரும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்டென்ட்டில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் dx dy dz ஓவர் த வால்யூம் அப்படின்னு. அப்போ மீதி இருக்கிறத 8 ஃபேஸ்க்கு வேணும் இல்லையா மொத்தம், அப்போது 8 இன்டூன்னு ஃபார்முலா இப்படி கிடைக்கும். இப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வச்சு ஒவ்வொரு வேரியேஷனையும் கண்டுபிடிக்க போகிறோம். z வேரிஸ் அப்படின்னும் போது z ஈக்குவல் டு 0 to என்ன ஆகும், z ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். திஸ் இஸ் நத்திங் பட் root of நாயிடுமா, z tends to root of a square minus x square minus y square. அதே மாதிரி y varies பார்க்க போகிறோம். y varies பார்க்கறதுக்கு எதை அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம், z equal to 0ன்னு எடுத்துருவோம். அப்போது y equal to 0 to இதில் z 0 ஆயிடுச்சுன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியரில் என்ன கிடைக்கும், x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் இருந்து y ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தென் ஒய்யோட அப்பர் லிமிட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். அடுத்தது எக்ஸ் வேரியேஷன் பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸ் வேரிஸ்ன்னு எடுத்தோன்னா இந்த இடத்துல y equal to 0 and z equal to 0ன்னு கன்சிடர் பண்ணும்போது x equal to 0 to x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ a. இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரலை எழுதலாமா, எப்படி எழுதுவோம் ட்ரிபிள் இன்டெக்ரலை, வால்யூம் ஆஃப் தட் ஸ்பியர் இஸ் நத்திங் பட் 8 into ரைட்டா இன்டெக்ரல் ஓவர் இங்கே dz dy dxன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா z in terms of x and y, இதோட லிமிட் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு வேறு கலர் வேணால் யூஸ் பண்ணிப்போம். 0 to root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். This is nothing x square, right? This is 0 to a. First integral எடுப்போம். integrate பண்ணும்போது என்ன கிடைக்கும், 8 integral over 0 to a integral over 0 to root of a square minus x square. இங்கே ஃபங்க்ஷன் 1, ஸோ z வரும். integrate பண்ணும்போது with respect to z lower limit 0 upper limit root of a square minus x square into x square minus y square into dy dx. அப்போ இதை எழுதும்போது 8 into integral over 0 to a root of a square minus x square. upper limit apply பண்ணும்போது root of a square minus x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், லோயர் லிமிட் 0, ரைட்டா, dy dxன்னு கிடைக்கும். ஒரு இன்டகிரேஷன் பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு வரப்போகிறோம். ரெண்டாவது பார்ட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 8 இன்டெக்ரல் ஓவர் 0 to a இன்டெக்ரல் ஓவர் 0 to root of a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் into root of a square minus x square minus y square into dy dx. இதில் செகண்ட் பார்ட்டை நாம் இன்டகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட், ரைட்டா. அப்போது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கா அப்படின்னா அகைன் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் நாம் இங்கே
integral over root of a square minus x square into dx. என்ன formula? x by 2 root of a square minus x square plus a square by 2 sin inverse of x by a. இதுதான் formula. ஆனால் இந்த இடத்துல with respect to y பண்ண போகிறோம் y ஸ்கொயர். அந்த y ஸ்கொயரை தவிர மீதி என்ன இருக்கோ அதை a ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் yங்கிறது என்னது? x. சரியா? இப்படி சொல்லணும். xங்கிறது என்னது? y. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் xக்கு பதிலாக ஆமாம் y. அப்போது ஏங்கிறதுக்கு பதிலாக a ஸ்கொயர்னு வச்சுப்போமா? a ஸ்கொயர்ன்றதுக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ a இஸ் நத்திங் பட் என்ன வரும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஆஸ் இட் இஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நாம் y ஸ்கொயர் எடுக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுவோம்? yன்னு எழுதுவோம். ரைட்டா? இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இது மட்டும் ஒரு கேர்ஃபுல்லாக போன நம்ம எலிப்டாயில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணிட்டோன்னா ஈஸியாக போயிடும். ரைட்டு. ஸோ எக்ஸ் பை 2 இந்த இடத்துல எக்ஸுங்கிறது நமக்கு y பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஒய் ஸ்கொயர். ரைட்டா? ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல ஏ ஸ்கொயர்ன்றது என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இந்த இடத்துல y பை ஏங்கிறது இந்த இடத்துல ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்டா? சப்ஸ்டியூஷன் முடிஞ்சுது, இன்டகிரேஷன் முடிஞ்சுது. அடுத்தது சப்ஸ்டியூஷன். ஒய்க்கு பதிலாக அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எல்லாமே நாம் போடணும். ஸோ ஒய் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்ங்கிறது ரூட்டுன்னும் போது கேன்சல் ஆகிடுமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருமா? ப்ளஸ் a square minus x square by 2 into sin inverse of y-ங்கிறது root of a square minus x square by root of a square minus x square. Then lower limit என்னவாயிடும்? இங்கே y இன்ட்டுன்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 0 ஆகிடும். அடுத்தது மைனஸ் இங்கே வந்துட்டு சைன் இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 பை எனிதிங்னு வரும்போது அது இன்ஃபினிட்டி, அதோட வேல்யூவும் 0. ஸோ ஓவரால் நமக்கு லோயர் லிமிட் கோயிங் டு பி 0. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இந்த டேர்மும் 0வாக மாறிடும். அப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன மட்டும்தான்? ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் கிடைக்கிது. ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப். இந்த இடத்துல பார்த்தோன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இதை வரைக்கும் நாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கொஞ்சம் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற பார்ட் ஓவர் இல்லையா? இதுக்கப்புறம் ஈஸி தான். இந்த 2 காமனாக இதுக்கு அடிக்கலாம். அப்போ இது 4 ஆகிடும். 4 இன்ட்டு இன்டகிரல் ஓவர் 0 டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1. திரும்ப திரும்ப நாம் இதில் ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைன் 90 இஸ் 1, therefore சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1ங்கிறது பை பை 2ன்னு வரும். அப்போ இங்கே இதோட வேல்யூ பை பை 2. ரைட்டா? பை பை 2 இன்ட்டு டிஎக்ஸ். பை பை 2 கான்ஸ்டன்ட்ன்றதுனால அதை நாம் வெளியில் எடுத்துடலாம். ஸோ 0 டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ்னு கிடைக்கும்.
இங்கே இதை அடிச்சிட்டோன்னா இது 2 ஆகிடுமா. ஸோ 2 பை இப்போ இன்டகிரேட் பண்ணோன்னா இது என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் ஏ 2 பை இந்த இடத்துல அப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் ஏ கியூப் பை 3 லோயர் லிமிட் கோயிங் டு பி 0 ரைட்டா. தென் 2 பை இங்கே எல்சிஎம் எடுக்கலாமா, 3 எடுத்தோன்னா 3a cube minus a cubeனு கிடைக்கும். then it will be 2 pi by 3 2a cube. this is nothing but என்ன வந்துரும், 2 2s are 4 by 3 pi a cube is the volume of the sphere. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.